அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுடைய அனீஸ் ஃபாத்திமா. நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா, பூர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், அதாவது ஏழைகள் நல அறக்கட்டளையினுடைய நிறுவனரா இருக்கேன். நான் இந்த ஃபீல்டுல 4 வருஷமா இருக்கேன். இப்ப கடந்த 2 வருஷமாக இதை நம்ம ட்ரஸ்டா மாத்தி இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளால சின்ன சின்ன உதவிகள் தான் செய்ய முடிஞ்சது. இப்போ ஒரு டீமா இருந்து நம்மளால பெரிய பெரிய உதவிகளை மக்களுக்கு செய்ய முடியுது. அப்படி நீங்க என்ன உதவி செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாரம் வாரமானா ஃப்ரைடே டு சண்டே வரைக்கும் 7 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கோம். திண்டுக்கல், திருத்தணி, திருவாண்டம், அதுக்கப்புறம் கருங்காலக்குடி, சென்னை அப்படின்னு நிறைய இடங்கள்ல, கிருஷ்ணகிரி அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் உணவு அளிச்சிட்டு இருக்கோம். சாலையோர மக்களுக்கு, பார்வையற்ற மக்களுக்கு, சின்ன அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இப்படின்னு நிறைய இடங்கள்ல உள்ள மக்களுக்கு நம்மளால முடிஞ்சதை உணவு கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த சேவையெல்லாம் 4 வருடங்களா 3 வருடங்களா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வைங்களேன். தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறது 3 வருடங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சிறுக சிறுக நம்மளால செய்ய முடிஞ்சது. ஒரு டீமா ஃபார்ம் பண்ணும்போதுதான் ஒரு விஷயத்த பெருசா செய்ய முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வேற என்ன பண்றோம் அப்படின்னா, விடோஸ், அதிகமா விடோஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுடைய ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்க்கு உதவுறோம். இப்போ நமக்கு தெரியும், ஒரு ஆண்கள் வேலை பார்க்கிற வீட்டிலேயே அந்த வருமானம் போதுமான வருமானமா இல்லாம நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. சோ ஒரு பெண் பாக்குற வருமானம் போதுமானதா இருக்காது. இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு சிறு தொழில் வைக்கிறதுக்கு, துணிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்ல பூக்கடை ஆரம்பிக்கிறதுக்கோ, மீன் கடை ஆரம்பிக்கிறதுக்கோ, கோழிகள் வளர்க்கறதுக்கு, அப்படி நம்மளால முடிஞ்சது சிறு தொழிலுக்கு உதவி செய்யறது. அதுக்கப்புறம் இன்னும் அதை 2 வீடியோஸ் தான் நாங்க கேட்டகரி பிரிக்கிறோம். 2வது செக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகளால கைவிடப்பட்ட வயது முதிர்ந்த விதவை பெண்கள். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா, மாதம் மாதம் 2000 ரூபாய்க்கு தேவையான மளிகை பொருட்கள், ஒரு மாதத்துக்கு தேவையான, ஒரு மாதத்துக்கு மேலாகவே அது வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கான மளிகை பொருட்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரிப்ளிகேன், திருநெல்வேலி, அப்புறம் துப்புரவு பணியாளர்கள்ல ஒரு சிலர் கஷ்டப்பட்டவங்க வருவாங்க, அவங்க அப்படின்னு குறிப்பிட்ட மக்களுக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு உதவி பண்றோம் அப்படின்னா, குளிர்காலம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரோட் சைட்ல இருக்கிற பீப்புள். பிரிட்ஜுக்கு கீழே, அதிகமா இந்த சென்னை சைடு தான் நம்ம பார்க்க முடியும், பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற மக்கள் நிறைய கஷ்டப்படுவாங்க. அந்த மக்களுக்கு பெட்ஷீட் விநியோகம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப கை குழந்தைகளாக இருக்கிறாங்க, ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படி முடியாத பிள்ளைகளுக்கு மெடிக்கல் ஹெல்ப் நம்மளால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அபாண்டன் பேரண்ட்ஸ், பிள்ளைகளால கைவிடப்பட்ட தாய் தகப்பன்மார்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறதுக்கான உதவிகள். அது போக தாவா ஃபீல்டுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் நம்ம குரானுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அது போக ஃபிளட் டைம்ல கஷ்டப்பட்ட மக்களுக்கு இந்த பேனர்ல நீங்க பேக் சைட்ல எல்லாம் பார்த்தா தெரியும், இங்க இருந்து நாங்க திருநெல்வேலி வரைக்கும் நானும் என்னுடைய கணவர், இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணு மேல வரானா நிச்சயமா எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் தான், என்னுடைய கணவர் எனக்கு பின்னாடி இருக்கணும் நிச்சயமா. அப்படி ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலதான் நான் முன்னாடி போயிட்டு இருக்க முடியுது. என்னுடைய கணவரும் நானுமாகவே போய் ஃபிளட் டைம்ல திருநெல்வேலி வரைக்கும் போய் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கறோம். பார்த்தா அந்த ஊர்ல உப்பே இல்ல. இத்தனைக்கும் திருநெல்வேலிக்கு போறோம், பக்கத்து ஏரியானா தூத்துக்குடி உப்பளம் இருக்கிற ஏரியாவே, ஆனா அந்த இடங்கள்ல உப்பே இல்லாம போயிடுச்சு. சோ மதுரையில இருந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி நாங்க எடுத்துட்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விநியோகம் பண்ணோம். சென்னையிலயும் அட் த சேம் டைம் விநியோகம் பண்ணோம். நம்ம சென்னையில முடியாதுன்னு தானே திருநெல்வேலியில பிளட் வந்தது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. அது போக நோன்பு காலங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே நன்னார் சர்பத்து, டேட்ஸ் அதெல்லாம் விநியோகம் பண்றது. குறிப்பா ஒரு வருடங்களும் ஒரு கிராமத்தை நம்ம டேக் ஓவர் பண்ணிப்போம், தத்தெடுத்துப்போம் வைங்களேன். அவங்களுக்கு அந்த சகர் உணவுக்கு மட்டும் பர்டிகுலரா, அதுவும் தேனி சைட்ல எல்லாம் விடோஸ் மட்டுமே இருக்கிற கிராமங்கள்லாம் கூட உண்டு. சோ அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த மாதத்துல நம்ம மளிகை பொருட்கள் தாராளமாக கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த சகர் உணவு முழுக்க கொடுக்கறது. அது போக பக்ரீத் காலங்கள்லயுமே கறிகள் விநியோகம் பண்றது, கூட்டு குர்பானியாக இருக்கட்டும், இல்ல தனியாக ஆடு கொடுப்பதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள் செய்ய முன் வராங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதப்பட்ட மக்களுக்கு நம்ம விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்களும் நம்ம ட்ரஸ்ட்ல நம்ம இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இதோட நிறுத்திட வேண்டாம், இன்னும் அதிகப்படுத்தணும், இதை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க Facebookல கூட போஸ்டர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது, வெளியிலேயே மீடியா கிட்டே நாங்க வந்தது இல்லை.
சரி இனிமேலும் அப்படி இருக்க வேணாம், கொண்டு போவோம். நிறைய மக்களுக்கு எவ்வளவோ விஷயத்த நம்ம பார்ப்போம். ரீல்ஸ் பண்றது வைக்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களோட கப்பல் கோல்னா நாங்க வீடு வாங்கணும், நாங்க கார் வாங்கணும், அது இவ்வளோ க்ரோர்ஸ்ல வாங்கணும், இவ்வளோ லேக்ஸ்ல வாங்கணும், அது இந்த இடத்துல குறிப்பிட்டு வாங்கணும், இதுதான் எங்களோட கப்பல் கோல்னு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து எங்களுடைய கப்பல் கோல் அப்படின்னு நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நானும் என்னுடைய கணவருமா சேர்ந்து எந்த அளவுக்கு சமுதாய பணிகள்ல இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி செய்யணும். அதாவது நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரிதான், நம்ம பிறப்பு வந்து சாதாரணமாக இருந்துடலாம், ஆனா நம்மளுடைய இறப்பு நிச்சயமாக அது ஒரு சரித்திரமா தான் இருக்கணும். சரித்திரம்ங்கிறது வந்து நாமளே படைச்சுக்கிறது தான் இல்லையா? அதுக்கான முயற்சிகள்ல நாங்க இறங்கிட்டு இருக்கோம். ஏன்னா எடுத்து நம்ம கடைசியில போகும்போது நம்ம கையில இருந்து ஒண்ணுமே கொண்டு போறது இல்ல. ஏன் நம்ம பிறக்கும் போது நமக்கு தோல் எலும்பு கண்ணு காதுனாது இருந்தது, இறக்கும் போது அது கூட நமக்கு இருக்காது, வெறும் எலும்பு கூடுதான். அந்த எலும்பு கூடும் நாட்கள்ல மக்கி போயிடும் இல்லைங்களா? சோ நாங்க பண்றது உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், நீங்க 4 பேருக்கு பண்ணணும். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பார்ப்போம், நாங்க பண்ணும் போதே முதல்ல எங்க ஸ்டேட்டஸ்ல அதிகபட்சமா என்ன விஷயம் போடுவோம் அப்படின்னா, ரமலான் மாதங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் முஸ்லிம்ஸ் மக்கள் வந்து ஜகாத் கொடுக்கணும். ஏன்னா எங்க ரிலிஜியன்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம், கண்டிப்பாக கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உங்க கிட்ட இருந்து ஜிஎஸ்டி மாதிரி போகணும். புரியுதுங்களா? எங்க கிட்ட இருந்து நாங்க கஷ்டப்படுற மக்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து ஒரு தொகையை கொடுத்தே ஆகணும். அப்படி சரிங்களா? சோ நம்ம அப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து அதிகபட்சமா ரமலான்ல வந்து விநியோகம் செய்வாங்க. சோ அந்த நேரங்கள்ல நாங்க முதல்ல போடுறது, முதல்ல உங்க குடும்பத்தார கவனிங்க, உங்க தர்மங்களை குடும்பத்தார்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. எங்களுடைய தூதர் சொன்ன விஷயமும் அதுதான், உங்க குடும்பத்தார ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்க கிட்ட செய்யுங்க. ஏன்னா நீங்க உங்க குடும்பத்தாருக்கு செய்யும் போது அது உங்களுக்கு 2 மடங்கான கூலிகளை தரும். ஒண்ணு குடும்பத்தை பேணிய நன்மை, இன்னொன்னு தர்மம் செய்த நன்மை, 2மே கிடைக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, தன்னுடைய சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற பள்ளிவாசலுக்கு செய்வாங்க, மசூதிகளுக்கு செய்வாங்க, அங்க இருக்கிற சர்ச்சுக்கு செய்வாங்க, கோயில்களுக்கு செய்வாங்க, ஆனா தன்னை சுத்தி இருக்கிற தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அவன் விஷம், அவனுக்கு செய்யறதுக்கு சும்மா இருந்துடலாம். உங்களுடைய பெருமைங்கிறது 4 பேர் உங்க முன்னாடி பேசலாம், வந்து இப்படி கொடுத்துட்டு போறான் பாரு அப்படின்னு. பின்னாடி என்ன பேசுவாங்கன்னா, அவன் வீட்டுல உள்ளவனே பாவம் வெளியில கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான், இவன் இங்க வந்து அவன் பெருமையை காட்டிட்டு போறானா, இந்த மாதிரிதான் நம்மள பேசுவாங்க. சோ நீங்க ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தார்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க இப்ப பண்றோமே, அப்போ இதை நீங்க ரிலீஜியனா எடுத்துட்டு போறீங்களான்னு கேட்டா 100% கிடையாது, நிச்சயமா கிடையாது. இது ரிலீஜியனா கிடையாது. பிகாஸ் இந்த இடத்துலயும் எங்க தூதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு, பசித்தவனுக்கு உணவளி, சிரமப்படுபவனுடைய சிரமத்தை நீக்கு. எங்களால முடிஞ்சது நாங்க சிரமப்படுறவங்களுடைய சிரமத்தை நீக்கிறோம், பசித்தவங்களுக்கு உணவளிக்கிறோம். அதுவும் உங்களோட சப்போர்ட், நீங்க இல்லாம இது எங்களுக்கு பாசிபிளே கிடையாது. அதாவது இந்த இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இருக்கிறவங்க இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போறாங்க, ஆனா இல்லாத மக்கள் இன்னும் இல்லாமலே இருக்காங்க. நம்ம கண் பார்வைக்கு அகப்படாத மக்கள், நம்ம இது வரைக்கும் பார்க்காத மக்கள், அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி மக்கள் எல்லாம் நாங்க சந்திக்கிறோம். சோ அந்த மக்களுக்கெல்லாம் நம்ம உதவுவோம். நம்ம நல்லா இருக்கும் போது, நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறத தூக்கி கொடுத்து உதவுவோம் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணி அதுக்கான பிரயாணம் தான் இது. சோ அதை வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஷேர் பண்றோம். அதாவது நிறைய பேர் கப்பல் கேர்ள்ஸ் போட்டிருப்பாங்க, பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல க்ரோர்ஸ்ல வந்து வீடு வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், இதுதான் எங்களுடைய கப்பல் கோல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டில் நவ் எங்களுடைய கப்பல் கோல் அப்படிங்கிறது என்னன்னா, நானும் என்னுடைய கணவர் வாங்க. சோ இந்த விஷயத்துல என்னுடைய கணவர் இருக்காரு. அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கு, பண்ற விஷயங்கள்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கு. போன்ல பேசுறது, அப்புறம் தப்பான மாதிரி பேசுறது, விடோஸ்க்கு ரிக்வெஸ்ட் போடவும் நான் தான் அந்த விடோன்னு நினைச்சு பேசுறது, அப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது வரும். எனக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க, யூகேஜி படிக்கிற குழந்தை, அப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய 2 குழந்தைங்க, இப்படிதான் இருக்காங்க. சோ என்னுடைய கணவர் தான் அந்த டைமிங்ல வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். மேபி நான் ஒர்க் எல்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவரே காலையில கிளம்பி பிள்ளைகளை அனுப்பி விடுறது அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலயும் அவர் தான் கம்ப்ளீட் சப்போர்ட். யாராவது போன்ல மிஸ்பிஹேவ் பண்ணும்போது இதெல்லாம் என் கணவர்கிட்ட சொல்லும் போது, பாசிட்டிவா நீ எடுத்துக்கோ, முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அதை பாசிட்டிவா எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கோ, அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி நான் பிளாக் லிஸ்ட் போட்ட நம்பர்ஸ் எல்லாம் எடுத்தாலே 100க்கு மேல
மேல வரும், 150க்கு மேல வரும்னா பாருங்களேன். சோ இதுலயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. பிகாஸ் குழந்தைங்க இருப்பாங்க, இப்போ யூகேஜி படிக்கிறான்னு சொல்ற அப்பா அவெல்லாம் கை குழந்தை. சோ பெட்ஷீட் கொடுக்குற டைமிங் அங்க வெளியில எல்லாம் நாங்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு பைக்ல தான் போக வேண்டியது இருக்கும் 3 குழந்தைங்களை வச்சுட்டு. மறுநாள் காலையில உங்களுக்கு ஃபீவர் வந்துடும். சோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கு. இந்த இடத்துல நான் எங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பிளஸ் இதுல என்ன பிளஸ் இதுல என்ன மைனஸ்னு எல்லாமே பார்க்கலாம். நம்ம இறக்கும் போது பிறக்கும் போதாவது சதை பிண்டமா பெறணும். நமக்குன்னு தோல் இருந்து, ஸ்கின் இருக்கு, போன்ஸ் இருக்கு, பிளட் இருக்கு. பட் இறக்கும் போது இது எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது இல்லையா? மக்கி போயிடும், எலும்பு வரைக்கும் நமக்கு மக்கி போயிடும் இல்லையா? சோ நம்ம கொண்டு போகும்போது, இறந்து போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக போறது நிச்சயமா கிடையாது. நல்ல விஷயங்களை தவிர, இவர் நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காருங்கிற தவிர எதுவுமே கொண்டு போக முடியாது. சோ எங்களுடைய கப்பல் கோல் அதுதான். நாங்க நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போலாம்னு சொல்லி இருக்கோம். எங்களை மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணம். அதுபோல நம்ம எப்படி யார்கிட்டையும் கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி யாரையும் கையேந்த விடவும் கூடாது. இதுதான் நம்ம ட்ரஸ்டினுடைய அடித்தளம்.